ஹலோ மை டியர் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட ஜாகிரஃபி, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் ஜிக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்டிக் ஜிக்கில் இந்த ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா சார் ஒரு கொஸ்டின் வரும், 2 கொஸ்டின் வரும், அதுக்காக இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் ஜாகிரஃபியை பொறுத்தவரை ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு சில நான் ஷார்ட்கட் சொல்கிறேன், ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சைடு பைஸே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஏரியாஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எஸ், டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்டிக் ஜிகேயில் குறிப்பாக அந்த ஜாகிரஃபியில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏரியா பார்த்தீங்கன்னா இந்தியாவோட லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா இந்தியாவோட பார்டர்ஸோட லைன்ஸோட நேம், பார்டர்ஸோட ஸ்டேட்ஸோட நேம். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ், இந்தியன் ரிவர்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியாவாக இருக்குது. இந்தியன் ரிவர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்தியாவோட ஆறுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமயமலை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் சார், சரிங்களா? இது எல்லாமே ஆர்ஆர்பியில் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த எபிசோட் 1ல் ஆர்ஆர்பியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியாவோட லொக்கேஷன், இந்தியாவோட பார்டர்ஸ் எப்படி இருக்குது, அந்த பார்டர்ஸை சார்ந்து இந்தியாவோட ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவோட லொக்கேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்தியா எங்கே இருக்குது, உலக லெவலில் இந்தியா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிடில் ஏஷியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கிழக்கு மேற்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்தியாவை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்தியா உலக வரைபடத்தில் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இதில் இந்த 0 டிகிரியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வரதை நம்ம லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? மேலேருந்து கீழே வரதை நம்ம லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி போகிறத நம்ம லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம் சார், சரிங்களா? எஸ். ஸோ வெஸ்ட்டிலேருந்து, அதாவது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடியதை நம்ம லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? எஸ். இந்த லைனுக்கு நடுவில் தான் இந்தியா லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஜாகிரஃபியை பொறுத்தவரை ஒரு சில டைரக்ஷன் ரொம்பவே முக்கியம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இந்தியா இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, சரிங்களா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்தியா இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்தியா வடகிழக்கில் அமைந்திருக்கு. அதாவது இந்தியாவை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அரைக்கோணத்தில் அமைந்திருக்கு, வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லலாம் சார், சரிங்களா? இந்தியாவோட நிலப்பரப்பு எதுலேருந்து எது வரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார், சரிங்களா? ஓகே. ரொம்ப ஒரு முக்கியமாக இந்தியாவோட கடல் பரப்பு எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎனோட ஒரு கிளாஸ் படி இந்தியாவோட கடல் பரப்பு, இந்தியா மட்டும் உலக நாடுகளோட ஓவராலாக கடல் பரப்பு ஒரு நில எல்லையிலேருந்து கிட்டத்தட்ட 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். தோராயமாக சொல்லப்போனால் ஒரு 22 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த 22 கிலோமீட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சுற்றி இப்படி இந்தியா எப்படி இருக்குன்னா, இதை சுற்றி 22 கிலோமீட்டர் யாருக்கு சொந்தம்? இந்தியாவுக்கு தான் சொந்தம். கடலும் இந்தியாவுக்கு தான் சொந்தம், வானமும் இந்தியாவுக்கு தான் சொந்தம் சார், சரிங்களா? இந்த 22 கிலோமீட்டர் இந்தியாவிலேருந்து இந்த 22 கிலோமீட்டர் இதுக்குள்ளே ஒரு ஏரோப்ளைன் வந்துச்சுன்னா கூட இந்தியாட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம 12 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்எல்ஸ் 21.9 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜாகிரஃபியில் கேட்கக்கூடிய ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சமீபத்தில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார். ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரஃபியோட பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மோர் தென் எனஃப். கிளாஸ் நோட்ஸில் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். அந்த பேசிக்ஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க சார். சார் நான் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த ஜாகிரஃபியே போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் எனஃப் சார் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு. பட் டிஎன்பிசியை பொறுத்தவரை நம்ம எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு, அதாவது ஜிஎஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். ஆர்ஆர்பியை பொறுத்தவரை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார், சரிங்களா? அண்டு சயின்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் எப்போவுமே லெஸ் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். குறிப்பாக இந்த ஜாகிரஃபி இந்த மாதிரி ஒரு சில ஏரியாஸை கம்மியான இம்பார்ட்டண்ட்டாகவே நீங்கள் வச்சுக்கணும் சார். ஆர்ஆர்பி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே படிக்க வேண்டாம். ஸோ அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அஸ்பிரன்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன், ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கும் சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, சரிங்களா? டிஎன்பிசியில் என்ன படிச்சிருக்கீங்களோ ஆர்ஆர்பிக்கு அது மோர் தென் எனஃப், சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட்டு இந்த இந்தியாவோட லொக்கேஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியாவோட லாட்டிடியூடோட லொக்கேஷன், அட்சரேகையோட
லொக்கேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை லேட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூடோட பொசிஷன்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு லேட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஒன்றும் இல்லை, இது நமக்கு 0 டிகிரி, இது பேர் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மத்திய ரேகை, பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலே இருக்கக்கூடியதை கடகரேகை அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூவியில் கூட வரும், கடகராசிக்கு இங்கிலீஷில் கேன்சர்னு பேர் அப்படின்னு. எஸ், ஸோ கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கீழே உள்ளதை கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம், மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? ஸோ இந்த ரேகைகள், இந்த லேட்டிடியூட்ஸை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இது 0 டிகிரி ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் ஒரு பெயர் காரணம் ரொம்ப அழகாக இருக்கும் சார். ஈக்குவேட்டர் இங்கிலீஷில் எப்படி இருக்குது, நல்லாவே இல்லை. பட் தமிழில் பாருங்கள், மத்திய ரேகை, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது 0 டிகிரி. இதில் இருந்து இந்த கன்னியாகுமரி எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரியில் ஆரம்பிக்குது சார். 8 டிகிரி 4 நிமிஷத்தில் ஆரம்பிக்குது. இதில் இருந்து 37 டிகிரி 6 நிமிஷம் வரை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அட்சரேகையோட தூரங்கள். சார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ஆம் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8 டிகிரி 4 மினிட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைலாக் வரும், 8 மனித வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்லாம் நமக்கு ஃபெமிலியராக தெரியும். ஸோ 8 டிகிரி 4 மினிட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா 8ல் பாதி 4. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரிமைனிங் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜாகிரஃபியை பொறுத்தவரை இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன சார்? எஸ் 3. 8க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 7. ஸோ 37 டிகிரி. 7க்கு முன்னாடி உள்ள நம்பர் 6 நிமிஷம். சரிங்களா? இதுதான் இந்தியாவோட லேட்டிடியூடனல் பொசிஷன், அதாவது அட்சரேகையோட அளவு அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? ஸோ இதிலேருந்து தீர்க்க ரேகையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 60 ஆட் பண்ணுங்கள், 68 டிகிரி. அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 60 ஆட் பண்ணால் 97 டிகிரி. இதை வச்சு ஈஸியாக நம்ம டீகோட் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் மேஜர் செக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இந்த இமேஜை ஒரே நிமிஷம் பாருங்களேன். இந்த இமேஜில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0 டிகிரிக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த 0 டிகிரிக்கு மேலே என்ன இருக்குது. ஸோ இது ரொம்ப பார்க்கணும். ஸோ இந்தியா எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னேன், வடகிழக்கு அரைக்கோணத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ லாங்கிடியூட்ஸ், லேட்டிடியூட்ஸ், ஸோ தீர்க்க ரேகை, சரிங்களா, அட்சரேகை. ஸோ அட்சரேகை அப்படின்னு வந்துட்டா என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னா நார்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும். தீர்க்க ரேகை லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஈஸ்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட அவசரத்தில் எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் சொன்னாப்பா ஓகே 68ன்னு வந்துருச்சு, ஆனால் பக்கத்தில் ஈஸ்டா வெஸ்ட்டா, கிழக்குன்னு போட்டிருக்கா மேற்குன்னு போட்டிருக்கா, இந்த விஷயங்களில் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் உங்களுக்கு அவுட் ஆயிரும். சரிங்களா? படித்து ஒரு மார்க் அவுட் ஆயிரும். அதனால் அந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நார்த் லேட்டிடியூட், வடக்கு அட்சரேகையில் அமைந்துள்ளது. அதாவது 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடக்கு அட்சரேகையில் இருந்து 37 டிகிரி 6 நிமிஷம் வடக்கு அட்சரேகையில் இந்தியாவோட அட்சரேகையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங்கிடியூட்ஸ் இதிலிருந்து எது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 68 டிகிரி 7 நிமிஷத்தில் இருந்து 97 டிகிரி 25 நிமிஷம் வரை ஈஸ்ட் லாங்கிடியூட்டில், அதாவது கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம் சார். சரிங்களா? ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட். இந்தியாவில் வடக்குலேருந்து தெற்கு வர எவ்வளோ கிலோமீட்டருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது நார்த்துலேருந்து சவுத் வர எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஸோ நமக்கு 1 2 3 4 நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 மட்டும் நடுவில் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 3, ஸோ லாஸ்ட்டில் 4 கிலோமீட்டர். இதுதான் வடக்கிலிருந்து தெற்கு வரை இருக்கக்கூடிய தூரம், நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மேற்கிலிருந்து கிழக்கு வரை. சரிங்களா? ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னடா இது ஷார்ட்கட் மாதிரியே இல்லை அப்படின்னா, பட் இந்த நம்பர்ஸ் எக்ஸாம்களில் ஓகே அம்மா ஏதோ சொன்னோம்ப்பா அப்படின்ற மாதிரியா ஞாபகம் வரும். சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸு அப்படின்றத விட, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இந்த நம்பர்ஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம்களில் டீகோட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ இது 3ல் ஆரம்பித்தோமா, இதே 3 தூக்கி லாஸ்ட்டில் போடுங்க, இன்னொரு 3 போடுங்க. 3 × 3 9, 2 3 இருக்குது, அப்போ 2 கிலோமீட்டர். ஸோ இது வெஸ்ட் டு ஈஸ்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கிலிருந்து கிழக்கு வரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது குஜராத்தில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வர எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டர். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3210
14 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் சார். சரிங்களா, இதை தான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் நம்ம கொடுத்துருப்போம் சார். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு அட்சரேகை, அதாவது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கடகரேகை பார்த்தீங்கன்னா இந்தியாவை 2 துண்டுகளாக பிரிக்குது சார். சரிங்களா, இந்தியாவை 2 துண்டுகளாக பிரிக்குது. மேலே ஒரு இந்த நார்த் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கடகரேகைக்கு மேலே நார்த் அப்படின்னு சொல்லுவோம், கீழே சவுத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயங்கள் நமக்கு ஆர்ஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாய்ப்பு ரொம்ப இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த கடகரேகை 2ஆக பிரிக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கடகரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியாக பாய்கிறது அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்குது சார். எந்தெந்த மாநிலம்? ஸோ இந்த 8 மாநிலங்களை ஞாபகம் வச்சுக்கிறது இதாடா ஷார்ட்கட் அப்படின்னு எனக்கு திட்டிகிட்டு இருக்காதிங்க. இந்த 8 மாநிலங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு சில ஷார்ட்கட் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் யாராவது சினிமாவில் இருந்து வந்து நமக்கு சிஎம் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஒரு ஆள் ஆயிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார். சரிங்களா, எம்ஜிஆர் அவர் சிஎம் ஆயிருக்கார். சரிங்களா, எம்ஜிஆரோட ஒய்ஃப் பேர் என்ன? எம்ஜிஆரோட மனைவி பேர் என்ன? எஸ், ஜானகி. சரிங்களா, எம்ஜிஆரோட மனைவி பேர் ஜானகி சார். எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி. எம்ஜிஆர் மறைவிப்பினர் யார் சிஎம்மாக இருந்தால்? ஜானகி அம்மா சிஎம்மாக இருந்தாங்க, சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சார். சரிங்களா, சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஹெட்டிங் நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகரேகை பாயக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க சார். ஸோ எம் ஃபார் நமக்கு மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவோம், ஜி ஃபார் குஜராத், ஆர் ஃபார் ராஜஸ்தான், ஒய்ஃப் டபிள்யூ ஃபார் நமக்கு வெஸ்ட் பெங்கால், ஜானகி ஜே ஃபார் நமக்கு ஜார்க்கண்ட், சி ஃபார் சத்தீஸ்கர். ஸோ இந்த எம்மு நமக்கு ரொம்பவே செக் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இந்த எம்மு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாநிலங்கள் வரும். ஸோ அந்த எம்மை கொஞ்சம் லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிஎன். டிஎன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தமிழ்நாடு அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஷார்ட்கட்கே ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ ஏன்னா இந்த பகுதியில் இருக்குது, இந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. சரிங்களா, தமிழ்நாடு இந்த பகுதியில் இருக்குது, இந்த பகுதியில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாயில். ஸோ டிஎன் ஃபார் திரிபுரா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எம்ஜிஆர் மறைவிப்பினர் ஏன் ஜானகி அம்மா சிஎம்மாக கண்டினியூ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மணி இல்லை சார். சரிங்களா, அதுக்கப்புறம் மெஜாரிட்டி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மணிப்பூர் இல்லை, மேகாலயா இல்லை. ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் 3 மாநிலங்கள் எம்மில் வரும். மணிப்பூர், மிசோரம், மேகாலயா 3 மாநிலங்கள் எம்மில் வரும். சரிங்களா, ஸோ அவங்க எம்ஜிஆரோட ஒய்ஃப் ஜானகி அம்மாட்ட மணியில் மெஜாரிட்டியில் அதனால அவங்க சிஎம்மாக கண்டினியூ பண்ணல. அப்படின்னா மணிப்பூரும் இல்லை அவங்கள்ட்ட, மணிப்பூர் இல்லை, மேகாலயாவும் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சார். சரிங்களா, ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை 2ஆக பிரிக்குது. ஆமாம், 2ஆக பிரிக்குது. எந்தெந்த மாநிலங்கள் வழியாக பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கமாக அந்த ஒரு 8 மாநிலங்கள் பேரை சொல்லிடலாம். எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஷார்ட்கட் வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேரங்கள் பார்த்தீங்கன்னா 2 நேரங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நேரங்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 82 டிகிரி 30 நிமிஷம் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிழக்கு தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஸோ 82 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வச்சு தான் இந்தியா ஃபுல்லாகவே நேரத்தை கணக்கிடுறாங்க, டைமை மெஷர் பண்ணுறாங்க. சரிங்களா, ஏன்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு டிஸ்டன்ஸ் மட்டும் தோராயமாக உங்களுக்கு குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் டைம் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் 56 செகண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும் சார். சரிங்களா, தோராயமாக ஒரு 2 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதுக்கு? குஜராத்துக்கும் சரி அருணாச்சல் பிரதேஷ்க்கும் சரி நேர இடைவேளை 2 மணி நேரம் இருக்கும். ஸோ இது ஒரு ஹியூஜ் கால்குலேஷன். நமக்கு ஆர்ஆர்பியில் கால்குலேஷன்லாம் தேவையில்லை, இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா, இதை களையிறதுக்கு இந்தியாவில் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் தான் 82 டிகிரி 30 மினிட்ஸ். இந்தியா ஃபுல்லாக இந்த ஒரு நேரத்தை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க ரேகை இந்த இதில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். முதல் மாநிலம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த ஒடிசாவில் ஒரு சில பகுதியில் வருது, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். சரிங்களா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க, இந்த ஊபி மாப்பி காப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். சரிங்களா,
ஏபி அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்னு போட்டக்கூடாது, ஆந்திர பிரதேஷ், சரிங்களா, சத்தீஸ்கர், ஒடிஷா, சரிங்களா. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் சார், சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ 82 டிகிரி 30 நிமிஷம் கிழக்கு தீர்க்க ரேகை ஈஸ்ட் லாங்கிடியூட்டை வச்சு தான் இந்தியா ஃபுல்வதும் நேரத்தை கணக்கிடுறோம். இதைத்தான் நம்ம இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஓகே, இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாஸ் ஆகக்கூடிய, அதாவது போகக்கூடிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாநிலங்கள் வழியாக பாயுது. இந்த 5 மாநிலங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். யூபி, எம்பி, ஏபி, ஸோ சத்தீஸ்கர், ஒடிசா அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சார். ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேக்சுவலான ஏரியாஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு, இந்தியா உலக லெவலில் எத்தனாவது பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது பெரிய நாடு அப்படின்னு சொல்லுவோம் சார், சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ஒரு வேகான ஒரு ஃபேக்சுவல், சரிங்களா. எஸ், ஸோ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா தலை ஃபார் த ரீசன் 7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம் சார், சரிங்களா. எஸ், 3.28 மில்லியன். அப்போது இந்தியாவோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார், சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, சமீபத்தில் மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடற்கரை தூரம். ஸோ ஒரு சில ஏரியாஸில் என்சிஆர்டிலையும் சரி, எஸ்சிஆர்டி புக்லையும் சரி எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா 7516 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சார், சரிங்களா. 7516 கிலோமீட்டர், இதுதான் இந்தியாவோட கடற்கரை தூரம், கோஸ்டல் லென்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ராங் டேட்டா, ராங் டேட்டா இல்லை, இது ஓல்டு டேட்டா, இது ஒரு பழைய டேட்டா சார். 2024 இது சேஞ்ச் ஆகியிருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன், சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, லேண்ட் பவுண்ட்ரி, அதாவது இந்தியாவோட லேண்ட் பவுண்ட்ரி. ஸோ இதில் உள்ள அண்டை நாடுகளோட பவுண்ட்ரிஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னா 15200 கிலோமீட்டர் வரும் சார், சரிங்களா. எஸ், ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 2.4%, அதாவது உலக லெவலில் இந்தியாவோட நிலப்பரப்பு மட்டும் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4%, சரிங்களா. இந்த 2.4%த்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17% மக்கள் தொகை இருக்கதா சொல்கிறாங்க சார், சரிங்களா. அதாவது ஒவ்வொரு 6 நபருக்கு ஒரு நபர், எவ்ரி 6th person இஸ் எ இந்தியன், ஒவ்வொரு 6 நபருக்கு ஒரு நபர் இந்தியராக இருக்கக்கூடும், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் டேட்டாஸ், இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான டேட்டாஸ், இதெல்லாமே நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சார், சரிங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு 2 hours டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற நம்ம சொல்லியிருப்போம். இந்த டைம் டிஃப்ரென்ஸை கலைகிறதுக்கு தான் 82 டிகிரி 30 நிமிஷம் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ், இதை வச்சு நம்ம நேரத்தை கணக்கிடுறோம் அப்படின்றதை நம்ம சொல்லியிருப்போம் சார். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக இந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் இந்தியாவில் எந்த ஊரில் எக்ஸாக்டாக கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படின்ற பகுதியில் எக்ஸாக்டாக கட் ஆகுது சார். இந்த இடத்துல வரும் சார். ஸோ மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல எக்ஸாக்டாக கட் ஆகுது, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் வரும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவல் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சார். ஓகே, எஸ், ஆர்ஆர்பியில் ஃபெமிலியராக கேட்கக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் தான், சரிங்களா. இந்த பார்டர்ஸை வச்சு நமக்கு நிறைய முறை கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பார்டர்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம் சார். ஸோ இந்த பார்டர்ஸ் பார்க்குறப்ப என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலான ஏரியாஸாக பார்க்கணும், சரிங்களா. நார்மலான ஏரியாஸ்னால், ஸோ இந்த இமேஜில் நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர், இந்தியா எந்த நாட்டோட மிகப்பெரிய எல்லையை, ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷோட, சரிங்களா. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ளான பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஏரியாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த 2026 பட்ஜெட்டில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது இந்தியா, இது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்தியாவையும் வடகிழக்கு மாநிலங்களையும் சேர்க்கக்கூடிய பகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பகுதி தான், சரிங்களா. இது சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இதில்
இந்தியாவோட வழித்தடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் ஸோ நிதிகள்லாம் ஒதுக்கியிருப்பாங்க சார். 2026 பட்ஜெட்டில் நிதிகள்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் சார். ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா வரும். அதில் இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்களை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நிறையா ஏரியா, ரொம்ப பெரிய ஏரியா. அதில் இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை சார்ந்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சார். ஸோ இதை சிலிகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில், அதாவது பூமிக்கு கீழே ஒரு லேன் போடுறதா சமீபத்தில் நமக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க சார். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்தியாவோட மிக நீளமான எல்லையை பகிர்ந்துள்ள நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ். சரிங்களா? ஸோ இந்தியாவோட மிக நீளமான எல்லை பங்களாதேஷோட இந்தியா மட்டும் கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ 4096 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ் அப்படின்னு படித்தா பார்த்தாது எந்தெந்த மாநிலங்களோட இந்த பங்களாதேஷ் எல்லையை ஷேர் பண்ணியிருக்கு, இந்த விஷயங்களை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன். செகண்டு, எந்த நாடோட அதிகமான எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா சார். சரிங்களா? கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் பகிர்ந்திருக்கு. தேர்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லை பேர் என்ன, ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லை பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை உங்களுக்கு நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மிக நீளமான எல்லை. முதல் நீளமான எல்லை பங்களாதேஷ், ரெண்டாவது நீளமான எல்லை சைனா, மூன்றாவது நீளமான எல்லை பாகிஸ்தான். மிக குறுகிய எல்லை யாரோட பகிர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. இந்த ஏரியா யாரோட பகிர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்திருக்கு. 106 கிலோமீட்டர் பகிர்ந்திருக்கு சார். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் பர் பிரிட்டிஷ் பிரித்து கொடுத்ததுபடி பார்டர் இருக்குது. இப்போ இந்த பகுதியை யார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதிக்குள்ளே தான் இப்போ ஆப்கானிஸ்தானோட பார்டர்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியராக தெரியும் சார். சரிங்களா? ஸோ இந்த எல்லா ஏரியாஸையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சார் இதுதானே 7000 கிலோமீட்டர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கீங்களே சார் அப்படின்னு கேட்காதீங்க. இது எல்லாமே இந்தியாவோட கடற்கரை எல்லையோட தூரங்கள். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மெமரைஸ் பண்ணக்கூடிய ஏரியா சார், கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஏரியா. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இவ்வளோ டேட்டாஸை என்னால் மெமரைஸ் பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பங்களாதேஷ் அப்படின்னு போட்டு லாங்கஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு போட்டுக்கோங்க. வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஏன்னா ஜாகிரஃபிலேருந்து வரக்கூடிய ஏரியாஸ், கொஸ்டின் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதை மட்டும் லாங்கஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக நீளமான எல்லை, மிக குறுகிய எல்லை. நீளமான எல்லை பங்களாதேஷோட, குறுகிய எல்லை ஆப்கானிஸ்தானோட. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும் சார் நமக்கு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம் பவுண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம். இந்த பவுண்ட்ரிஸோட நேம்ஸ் உங்களுக்கு நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன். அந்த பவுண்ட்ரிஸ் எந்தெந்த மாநிலங்களோட பார்டர்லாம் ஷேர் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். முதல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட இந்த இருக்குது ஆப்கானிஸ்தான். ஸோ எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும். அதைத்தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சார். ஸோ இப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு சில பகுதியில் பிஓகே அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். ஸோ பிரிட்டிஷ் பிரித்து கொடுத்ததுபடி அது இந்தியாவுக்கு சொந்தம். ஆனால் இப்போ அந்த பகுதியில் பாகிஸ்தான் ஒரு சில பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? எஸ். செகண்டு சைனா சார். ஸோ சைனாவோட எந்தெந்த மாநிலங்கள் பார்டர் ஷேர் பண்ணுது, இந்த சைனான்றது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சைனா இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துடும். ஸோ இந்த ஏரியா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியா ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து இருக்கக்கூடிய ஏரியா உத்தரகாண்ட். சரிங்களா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த ஏரியா இது ஃபுல்லாமே நமக்கு சைனா தான். சரிங்களா? இது ஃபுல்லாகவே நமக்கு சைனா தான் சார். சரிங்களா? ஓகே. இந்த ஏரியா நேபாள் இருக்கிறதுனால நமக்கு சைனாவோட பார்டர் நமக்கு இந்த பகுதியை சொல்ல மாட்டோம். இதில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி சிக்கிம் அப்படின்ற பகுதி. சிக்கிம்ன்ற பகுதி ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி சார். ஏன்னா சிக்கிம்ன்ற பகுதிக்கு மேலே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்காங்க. இந்த சைடு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் இருக்காங்க. இந்த சைடு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் இருக்காங்க. ஸோ ஒரே மாநிலம் 3 நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிக்கிம் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ சிக்கிம்,
லாஸ்ட்டில் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு மேப்பை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காது. ஸோ சிக்கிமோட பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரீஸ் என்னென்ன? சைனா, நேபாள் மற்றும் பூட்டான் அப்படின்னு சொல்லுவோம் சார். சைனா, நேபாள் மற்றும் பூட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் தான் லாங்கஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சார். மிக நீளமான எல்லையை பகிர்ந்திருக்கும் இந்தியாவோட அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அசாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இது வெஸ்ட் பெங்கால். ஸோ மேகாலயா வரும், அது பக்கத்தில் அசாம் வரும். ஸோ திரிபுரா, இது எல்லாமே நமக்கு பங்களாதேஷோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பூட்டான். பூட்டான் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் அண்டு அசாம் சார். ஸோ இந்த இடத்துல இருக்கும் பூட்டான். சரிங்களா? இதுதான் நமக்கு பூட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அசாம் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாநிலங்கள் எல்லாமே எல்லையை பகிர்ந்திருக்கு, பார்டர் ஷேர் பண்ணுது. சரிங்களா? எஸ். மியான்மர் ஒருவேளை நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதில் கொஸ்டின் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து வரக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரியா இந்த சிக்கிம். ஸோ சிக்கிமில் இதுக்கு முன்னாடி ஒரு சில கிரைசிஸ் வந்திருக்கும். ஏன்னா 3 நாடுகள் பார்டர் ஷேர் பண்ணுறதுனால அந்த சிக்கிம் பகுதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு பகுதிகள் இருக்கும் சார். சரிங்களா? இது டோக்லாம் ஒரு இஷ்யூ அப்படின்லாம் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த பகுதி பார்த்திங்கன்னா பூட்டானாக இருக்கட்டும், பூட்டான் இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த 3 நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷன் நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சார். சைனா பார்த்திங்கன்னா இந்த பகுதியை டோக்லான்ற பகுதியை கேப்சர் பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி சமீபத்தில் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலாம் இந்த சைனாவோட இராணுவங்கள்லாம் இந்த பகுதிகளெலாம் ஒரு கேம்ப் அமைக்கிறதாலாம் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? அதனால் இந்த சிக்கிம் உள்ள ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குங்க. ஸோ சிக்கிம் சார்ந்து உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரிவர்ஸ் பார்க்குறப்ப அந்த சிக்கிமில் என்ன ரிவர் ஃப்ளோ ஆகுது, எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது, இதெல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம். சரிங்களா? சிஎஸ் மியான்மரோட பார்டர் ஷேர் பண்ணுறது இதுதான் மியான்மர்மா. ஸோ மியான்மரோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் இந்த மாநிலங்கள்லாம் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நேபாளோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், சிக்கிம் மற்றும் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாமே நமக்கு நேபாளோட பார்டர் ஷேர் பண்ணுது. லாஸ்ட்டாக பாகிஸ்தான் நமக்கு ரொம்பவே ஈஸி. சரிங்களா? இந்த பகுதியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். சரிங்களா? இது ஈஸியாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சார். சரிங்களா? இது எல்லாமே ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. சரிங்களா? அதனால மேபி வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் இந்த ஏரியாஸை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இந்தியாவோட மேப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஒரு பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட பொறுமையாக நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால் எந்தெந்த ஸ்டேட்ஸோட என்னென்ன பார்டர் ஷேர் பண்ணுறாங்க இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சார். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எல்லை பேர் என்ன, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள எல்லை பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தான் ஒன்றா இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தான் பிரிஞ்சிருக்கு. இந்த பிரிஞ்சப்போ பார்டர் இஷ்யூ நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் பேர் தான் ராட்க்ளிஃப் அப்படின்றவர் சார். இந்த ராட்க்ளிஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேப்பையும் பாகிஸ்தானோட மேப்பையும் கொடுத்துட்டு நீங்கள் பார்டர் பிரித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சம்மந்தமில்லாத வேலை இப்படி ஒரு கோடு போடுறாரு, இதுதான் இந்தியா அண்டு பாகிஸ்தான் அப்படின்னு முடிச்சுறாரு. சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பார்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள இந்த பார்டர் லைன் பேர், குறிப்பாக அந்த அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே இருக்க லைன் பேருங்கன்னா மெக்மோகன் லைன் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா? ஸோ இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த இதுக்கு உள்ள லைன் பேர் டுனார் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே மேபி கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா சார். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்து வந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்து வரக்கூடிய ஏரியா. ஸோ சமீபத்தில் என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7516 கிலோமீட்டரில் இருந்ததை எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 11,098 கிலோமீட்டர். அதாவது இந்தியாவோட
கோஸ்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 7516 கிலோமீட்டர் இருந்திருக்கும். இப்போ சமீபத்தில் 11,098 கிலோமீட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதை கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அப்கமிங் எபிசோட்ஸில் உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அனைவரையும் விரைவில் ஒரு நல்ல அரசு அதிகாரியாக பார்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.